அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் அவர் தந்ததல்லவா? யார் நம்மிடமிருந்து அதை எடுத்து விடாதவாறு நாம் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? இன்றொரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 21 24 முடிய. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரியை சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாள் என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கு உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டன நீங்கள் நினைவுற்றால் அங்கே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். வாஸ்தவம்தான் இல்லையா? ஆனால் கோவப்படுறது கூட தண்டனைன்னு சொல்கிறாரு இயேசு. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி தானே சொன்னாப்புல அப்படிதான். ஆனால் இதில் இயேசு என்ன சொல்கிறாரு? கோவப்பட்டா கூட தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவோன்னு சொல்கிறாரு. கொலை செஞ்சாதான் தண்டனை தீர்ப்பு கிடைக்குன்னு இல்லை. நாம் கோவப்பட்டாலும் பிறரை நம் சகோதர சகோதரியை சினம் கொண்டாலும் அவர்களை அறிவிலியே என்று நாம் பேசினாலும் உனக்கு அறிவு இருக்கா, நீ முட்டாளே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். வார்த்தை விட்டுருவோம்ல இல்லையா? விட்டுருப்போம், நிறையா விட்டுருக்கோம். என்ன விட்டுருக்கோம் இல்லையா? அறிவு இருக்கா சாதாரணமாக கேட்டுருவோம். ஏன்னா நமக்கு மொத்தமும் அறிவு, எல்லா அறிவையும் சேர்த்து நம்ம வச்சுருக்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அதெல்லாம் என்ன சொல்கிறார் அவர்? அப்படி சொல்கிறவங்க எல்லாமே எரி நரகத்துக்கு போவாங்களாம், நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்கிறார் இயேசு. அப்போது நாம் நிறையா கோயில் காரியங்களை நாம் செய்வோம் இல்லையா? செய்கிறவங்களாக இருப்போம். அப்போ அப்படி இருக்கிறவங்க குடும்பத்தார்களுடைய சண்டை போட்டுட்டு உறவின் முறைகளை சண்டை போட்டுட்டு நாம் அங்கே போய் நம்ம பிறர் பார்க்கும்படி நிறையா காணிக்கை செய்கிறோம், நம்ம தான தர்மம் செய்கிறோன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறார் அவர். இறைவார்த்தையில் சொல்கிறார் மக்களே, நான் சொல்லலை. அப்போது காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு அவர்களிடம் போய் சமாதான உறவை கொண்டு விட்டு வந்து நாம் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது முட்டாளேன்னு சொன்னாலும் தப்பு, அறிவிலியேன்னு சொன்னாலும் தப்பு, எரிச்சல் பட்டாலும் தப்பு, கோபப்பட்டாலும் தப்பு. தெரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு. இதுவே தப்பு என்று சொல்லும்போது பெரிய தப்பு எவ்வளோ பெரிய தவறாக இருக்கும் இல்லையா? அப்போ எல்லா தவறிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நாம் ஒரு யோகியாக இருக்க வேண்டும். அப்படி தானே? ஒரு காட்டை பார்த்து போயிட வேண்டியதான். அப்படி தான் நினைக்க சொல்கிறீங்க? நாம் வாழ்கிறதே நம்ம சில சமயங்களில் எரிச்சல் வந்துடுது, நம்ம கோவப்படுறோம், பிறரை ஏசுகிறோம், அப்படி தானே சொல்கிறோம். தேவையற்ற காரியங்களுக்கு கோவப்படும் போது, தேவையற்ற எரிச்சல் படும்போது அது எல்லாம் பாவத்துக்குரியது. கோவப்பட்டோமா, அந்த ஒரு நொடி பொழுதில் கணவன் மனைவிக்கு சண்டை வருதான், காலையில் சண்டை வருதான், சாயங்காலத்தோட மறந்துருங்கன்னு பவுல் சொல்வார் இல்லையா? அதுபோல தான் எரிச்சல் படுறோமா, கோவப்படுறோமா, அந்த நொடி பொழுதையை நாம் அதை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது நாம் கொடுக்கின்ற காணிக்கையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். உளமார்ந்த காணிக்கை, நம்மளுடைய ஜெபங்கள் காணிக்கைகளாக மாற்றப்படுகிறது இல்லையா? நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், அதை எல்லாமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மை நம்மிடம் வர வேண்டும். அதை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, இறை வார்த்தையின் மூலம் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. எதை நாங்கள் செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இறை வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வதற்குண்டான ஆற்றலை நீர் எங்களை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கும் போது நாங்கள் பேர் பெற்றவர்கள் என்று பிறர் சொல்லும்படி எங்களை நீர் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.